பாஜக மாநில தலைவர் இதுதான் முடிவு, திடீரென்று ஏற்பட்ட ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கப்படும். பெரும் அரசியல் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திரனுடைய டெல்லி பயணம் இன்னும் இந்த பரபரப்பை கூட்டியிருக்கிறது. மத்திய அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து அவங்களோட மேற்கொள்ளக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை ஆலோசனையின் தான் முக்கிய முடிவு, எடுக்கப்பட்ட முடிவு அது தொடர்பாக விவாதிக்கப்பட இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க யார் தலைவர் அப்படிங்கிற மாதிரி. அது தொடர்பாக மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக இந்த பேச்சுவார்த்தைகள் ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. இதனால நயினா நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராகிறாரோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. பாஜக மாநில தலைவர் போட்டியில் நயினா நாகேந்திரன் முன்னிலையில் இருக்கிறதாக ஏற்கனவே தகவலாக ரொம்ப தீயா பரவிட்டு இருக்க நிலையில் அவருடைய டெல்லி பயணம் இன்னும் அந்த பரபரப்பை கூட்டியிருக்கு. தமிழக பாஜக தலைவருக்கான புதிய ரேஸில் மொத்தமாக ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் முகம் ஒன்று இருப்பதாக கூட பாஜக தரப்பு வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுவாங்க, ஒரு ஆள் தேர்வு அப்படிங்கிறது இருக்கும். அது யாருமே கணிக்காத ஒன்றாக புதுமுகமாக கூட இருக்கும். நம்ம நிறைய இந்த ராஜஸ்தான் முதலமைச்சராக இருக்கட்டும், அந்த மாதிரி பல விடயங்கள் அவங்க எடுத்த முடிவு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு எதிர்பாராத திருப்பு முனையாக இருந்திருக்கிறது. அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையும் அந்த மாதிரி யுக்தியை தமிழக பாஜக தலைவர் தேர்விலையும் பாஜக அதை பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறதா இன்னும் அதிக எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கிறது. தமிழக பாஜகவில் மாவட்ட தலைவர்கள், மண்டல தலைவர்களுடைய நியமனம் முடிஞ்ச நிலையில் மாநில தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகளை நியமிப்பது மட்டும்தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ மாநில நிர்வாகிகளுடைய குறித்து அவங்க பட்டியலை கட்சியினுடைய தேசிய தலைமைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. 2023 அதிமுக பாஜக கூட்டணி உடைவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக கருதப்படும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக தமிழக தலைவர் பதவியில் இருந்து விலகலாம் அப்படின்னு கட்சிக்கு நெருக்கமான வட்டாரங்கள்லாம் தகவல் தெரிவிக்கிட்டு வருது. அண்ணாமலை இருந்தால் கூட்டணி அமைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டெல்லி இந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது தொடக்கத்தில். அண்ணாமலையுடைய சமீபத்திய பேட்டிகளும் கூட இதை உணர்த்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் 2 வாரங்கள் நான் சாதாரண ஆளாக இருக்கலாம் அப்படின்னு கூட அண்ணாமலை பேசிட்டு இருந்தார். ஒரு மாதிரி மறைமுகமாக சூசகமாக பேசிட்டு இருந்தார். தான் தலைவராக இருக்க போவதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தார். தமிழ்நாடு பாஜகனுடைய புதிய தலைவருக்கான போட்டியில் நான் கிடையாது அப்படின்னு கோவையில் அண்ணாமலை பேட்டி கொடுத்தாரு. இப்போ புதிய தலைவர் யார் அப்படின்னு நான் கை காட்ட போகிறதும் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை தெரிவிச்சிருந்தார். இதனால் கிட்டத்தட்ட அண்ணாமலை பதவி விலகுவது அல்லது நீக்கப்படுவது உறுதியாக இருக்கிறது. இதனால் புதிய தலைவர் பதவிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 4-5 பேர் அந்த பட்டியல் இருக்காங்க. அதில் வானதி சீனிவாசன், நயினா நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், AB முருகானந்தம், டெல்லியை சேர்ந்த ஒரு தமிழ் பின்புலம் கொண்ட ஒரு RSS நிர்வாகி, இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்காதா சொல்லப்படுது. அண்ணாமலை மாநில தலைவராக பதவியேற்ற காலத்திலிருந்தே அவர் மாற்றப்பட போவதாக நிறைய பேர் அது தொடர்பாக பேசிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை மாற்றப்படுகிறார் அப்படின்னு அவர் பதவியேற்றதுலேருந்தே தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இப்போ யாராவது டெல்லி போனாங்கன்னா உடனே அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா, டெல்லி போகிறவங்க தான் தலைவரா அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து அப்போலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று கிடையாது, 2023 அவர் எப்போ பாஜக தலைவராக பதவியேற்றாரோ, தமிழக பாஜக தலைவராக பதவியேற்றாரோ அப்போலேருந்தே பேசப்பட்டு வருது அண்ணாமலை மாற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கூடுதலாக சொல்ல போனோம் அப்படின்னா அண்ணாமலை லண்டனுக்கு போயிட்டு வந்தபோது கூட அவர் லண்டனுக்கு கிளம்பும் போது இந்த மாதிரி செய்திகள் தான் இன்னும் அதிகமாச்சு. ராஜா தலைமையில் குழு அமைத்த போதும் இதே போல செய்திகள்லாம் வந்தது. இனி அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் பாஜக தலைவருக்கான ஒரு அந்த பொறுப்பில் அவர் இருக்க மாட்டார் அப்படிலாம் பேசப்பட்டது. அதே போல தான் இப்போது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தேர்தல் நடக்க போகிறதா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையை மாற்றப்போவதாக செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அண்ணாமலை மாற்ற வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதுதான் மிகப்பெரிய டிப்ஸ்டாக பார்க்கப்படுது. இப்போதைக்கு கரண்ட் தான் போயிட்டு இருக்கிறனால ரொம்ப லேட்டாகுது அனௌன்ஸ் பண்ணுறது. எலெக்ஷன் நெருங்குற டைமில் பாஜக மாநில தலைவர் பதவியை வேறு ஒருத்தர் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு அது அந்தளவுக்கு கை கொடுமா அப்படின்னு பேசப்பட்டு வருது. அப்போ அதுக்கான வாய்ப்பு அண்ணாமலை மாற்ற வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னொரு பக்கம் ஏன்னா அவரை வைத்து தான் கட்சி திட்டங்களாக வகுக்கப்பட்டு இருக்குது. ஒரு வருடத்தில் தேர்தலை வைத்துக்கொண்டு அவரை மாற்றுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குன்னு அப்படின்னு இன்னொரு விதமான தகவல் கருத்துக்களாக முன்வைக்கப்பட்டு வருது. 2026 மாநில தேர்தலில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் அப்படின்னா கூட்டணி நெருக்கமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாஜக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகள் முகமும் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நிலையும் பார்க்கப்படுது. இது பாஜக விரும்பல அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது பாஜக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளுடைய முகங்களும் ஒரே சமூகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதும் அது கட்சிக்கு ஒரு கூடுதல் பலத்தை சேர்ப்பதற்கு தடையாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ எடப்பாடி அண்ணாமலையை 2 பேரும் பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த இணைப்பு அப்படிங்கிறது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா கடந்த கால இணைப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. அதுவே பாஜகவிற்கு வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவராக இருந்தால் அது கூட்டணிக்கு இன்னும் வலு சேர்க்கும் அப்படின்ற மாதிரி கணக்கு இருக்கா. முக்கியமாக தென் மண்டலத்தில் கூட்டணிக்கு பலம் தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அண்ணாமலை மாற்ற ஒரு ஆலோசனை நடக்கிறதா சொல்லப்பட்டு வருது. இதன் காரணமாக தான் நயினா நாகேந்திரன் தலைவராக டெல்லி தலைமை ஆலோசனை செய்து வருவதாக சொல்லப்பட்டு வருது. அதே சமயம் வானதி சீனிவாசன் கூட்டணி உருவாக்குவதில் திறமைசாலி. போன முறை சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்க பேச்சுவார்த்தை நடத்தியதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் இவர் தான். அதோட இப்போ கரண்ட் எம்எல்ஏவாக இருக்காங்க. எந்த சர்ச்சையும் கிடையாது. கூட்டணியை அனுசரித்து போகக்கூடிய ஒரு நபர். சர்ச்சையாக பேச மாட்டார். ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு மென்மையான ஒரு போக்கு கடைபிடிக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற பேர் இருக்குது. அரசியலில் இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கப்படுது. இதனால் இவங்களும் இந்த ரேஸில் இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. இதுபோக இன்னும் பலர் அந்த ரேஸில் இருக்கிறதாக சொல்லப்பட்டு வந்தாலும் கூட பொன் ராதாகிருஷ்ணன், அதே போன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதேனும் ஒரு புதிய டிப்ஸ்ட்டும் அவங்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் டெல்லியை சேர்ந்த தமிழ் பின்புலம் கொண்ட ஒரு நபரை தலைவராக நியமித்தால் எப்படி இருக்கும் அப்படின்னும் டெல்லி ஆலோசனை பாஜகவுடைய மேலிடம் ஆலோசனை நடத்தி வரதா சொல்லப்படுது. மொத்தத்தில் புதிய தலைவர் பதவிக்கு ஒரு 4-5 பேர் இந்த ரேஸில் இருக்காங்க, லிஸ்ட்டில் இருக்காங்க. வானதி சீனிவாசன், நயினா நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், முருகானந்தம், டெல்லியை சேர்ந்த தமிழ் பின்புலம் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு தயாராகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் பெரும் அரசியல் எதிர்பார்ப்புகளுக்கிடையே பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திரன் டெல்லி பயணம் அமைந்திருக்கிறது. அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, இந்த முக்கிய தலைவர்களை அவர் சந்தித்து பேசக்கூடிய நிலையில் இது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்டு அது உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நயினா நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் ஆகிறாரோ அப்படின்ற கேள்வி இதை இன்னும் அழுத்தமாக எழுப்பியிருக்கிறது. பாஜக மாநில தலைவர் போட்டியில் நயினா நாகேந்திரன் முன்னிலையில் இருக்கிறதாக தகவல் வெளியாகும் நிலையில் இவருடைய டெல்லி பயணம் அதை இன்னும் அதிகமாக்கியிருக்கு. ஏன்னா சமீபத்தில் ராமேஸ்வரம் பாலம் திறப்பு விழாவில் பாஜக எம்எல்ஏ நயினா நாகேந்திரன் மேடையில் அமர வைக்கப்பட்டார். அண்ணாமலை கூட மேடையில் கிடையாது. கட்சி நேரத்தில் வந்த அழைப்பு, அதாவது கட்சிக்காக கடைசி நேரத்தில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அவர் மேடையில் உட்கார வைக்கணும் அப்படின்னும் சொல்லப்படுது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மூத்த தலைவர்கள் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் இவங்க எல்லாருமே கீழே அமர வைக்கப்பட்டாங்க. நயினா நாகேந்திரன் மேலே அமர வைக்கணும் அப்படின்னு கடைசி நேரத்தில் பிரதமர் அலுவலகத்திலிருந்து உத்தரவு வந்ததாக சொல்லப்படுது. அதனால் அவர் மேடையில் அமர வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ணாமலை கீழே இருக்கும்போது நயினா நாகேந்திரன் மேலே அமர வைக்கப்பட்டது. இது தலைமை மாற்றத்துக்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. ஆனால் அவர் என்ன சொன்னார், புரோட்டோகால் படி அது ஒரு அரசு நிகழ்ச்சிங்கிறதுனால நான் கலந்துக்கலாம், நான் மேடையில் உட்காரல அப்படின்னு ஒரு விளக்கெல்லாம் கொடுத்தாரு. என்ன நடந்தாலும் அதுக்கு 1000 விளக்கெல்லாம் கொடுத்துடலாம். ஆனால் பின்னணி என்னங்கிறது, உண்மை என்னங்கிறது வேறு மாதிரியாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த பாஜக பெரிய ட்விஸ்ட்டு ஏதாவது வைத்திருக்காங்களா? தமிழக பாஜக தலைவர் யாரை அறிவிக்கப் போகிறார்கள்? நயினா நாகேந்திரன் முடிவு பண்ணப்பட்டு அறிவிப்பு வெளியாக போகிறதா? இல்லை லிஸ்ட்டில் வேறு யாரா இருக்காங்களா? இல்லை பாஜக அவனுடைய வழக்கமான பாணி திடீர்னு யாராவது புது முகத்தை கொண்டு நிறுத்த போகிறாங்களா? அப்படிங்கிறலாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.